இந்த 2மே நல்லா இருக்குங்க. இந்த செவ்வாயும், சந்திரனும், இந்த லக்னாதிபதி சுக்கிரனும் நல்லாவே இருக்காங்க. இந்த ஜாதகருக்கு திருமணம் நல்லா இருக்குமா? அப்படின்னா, திருமணமும் சூப்பராவே இருக்கும். காரணம் என்ன? இந்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். வருமானத்தை தரக்கூடியவரும் அவர்தான். 7ஆம் அதிபதியும் அவர்தான். அவர் போய் இங்க சந்திரனோட இணைவு பெற்று இருக்கும்போது, அவங்களுக்கு இந்த தொழில், வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்லாவே இருக்கும். லக்னத்துக்கு லக்னம் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப துலாம் லக்னத்திற்கு நல்லா இருக்கும். சொல்லியாச்சு. இப்ப இதுவே விருச்சக லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சக லக்னம், இந்த விருச்சக லக்னம் ஏஎல்பின்னு இங்க போட்டிருக்கு. இந்த லக்னத்தின் அதிபதி செவ்வாய். இந்த லக்னத்திற்கு 2வது வீடு. இந்த வீட்டுக்கு 2, இந்த வீடு விருச்சகத்துக்கு 10. அப்போ இங்க குரு பிளஸ் சூரியன். இந்த குருவும் சூரியனும் நல்லா இருக்கணும். அதோட இந்த செவ்வாயும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு வருமானமும் தொழிலும் சிறப்பாக இருக்கும். ஆனா இவங்களுக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும்? இந்த லக்னத்திற்கு திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனா போயிடுவார். அப்ப இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த 2யும் வச்சு மனைவியும் நல்லபடியாக வச்சு வாழக்கூடிய அல்லது கணவனும் அமைஞ்சு நல்லபடியாக வாழக்கூடிய ஒரு தகுதியை இந்த ஜாதகர் பெறுவார். இந்த 2ம் நல்லா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த விருச்சக லக்னத்திற்கு இது 2ம் போய் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமே. சுக்கிரன் இங்க இல்ல. விருச்சக லக்னத்திற்கு குருவும் சூரியனும் இங்க இருக்கு அப்படின்னா, அவருக்கு வருமானம், தொழில் 2மே தடையாகும். கல்யாணத்தினால அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவருக்கு கல்யாணங்கிறது ஆச்சுன்னா இது 2மே தடையாயிடுங்க. 7ல இந்த சூரியனும் குருவும் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுக்கு தொழிலும் சரி, வருமானம் சரி, திருமணத்தினாலேயே பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதே இது இங்க சுக்கிரன் இருக்காரு. திருமணம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரிஷப லக்னத்துக்கு 2ல சுக்கிரன் இருந்தா